ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிராம உதவியாளருக்கான நேர்காணலில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த விஏஓ அசிஸ்டண்ட், அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப்புக்கான இன்டர்வியூவில் பொதுவாக எல்லா மாவட்டங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் காமனாக கேட்டிருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த 2022ஆம் ஆண்டு கிராம உதவியாளருக்கான 38 மாவட்டங்களிலும் அறிக்கை விட்டுருந்தாங்க. இதில் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா காமனாக நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேள்விகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வித் ஆன்சரோட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் வேகன்சியை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பென் பேக்கேஜிங் ஜாப். அதாவது நீங்கள் உங்களோட வீட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெண்ணு அனுப்புவாங்க. நீங்கள் அதை பேக் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கு சேலரியை பொறுத்தளவில் நீங்கள் மந்த்லி 15,000லேருந்து 20,000 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 3000 பாக்ஸ் வரை உங்களுக்கு பேக்கிங் அனுப்புகிறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த ஜாப் பண்ணலாம். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட தேவையில்லை. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த ஜாப்பை பண்ணலாம். நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், இல்லை ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அனைத்துமே சொல்லுவாங்க. இப்போ நம்ம வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு இறப்பு எத்தனை நாட்களுக்குள்ளே பதிவு செய்யணும். அதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இல்லை ஒரு ஊரில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அப்படின்னா அதை எத்தனை நாளுக்குள்ளே நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 நாட்களுக்குள்ளே நம்ம பதிவு செய்யணும். இது பார்த்தீங்க அப்படின்னா காமனாக எல்லாருக்குமே ஒரு கேட்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை வயது வரை பதிவு செய்யலாம். அதாவது உழவர் பாதுகாப்பு அட்டை இதை எத்தனை வயதுக்குள்ளே நம்ம பதிவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 65 வயது வரை. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வருமான சான்று, இருப்பிட சான்று எத்தனை வருடங்களுக்கு செல்லும். அதாவது நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வருமான சான்றிதழும் இருப்பிட சான்றிதழும் கண்டிப்பாக மாற்றி நீங்கள் வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் நிலவரி என்றால் என்ன அப்படின்றது இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம். நன்சை அண்டு புன்சை இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிலவரி விதிப்பாங்க. அதற்கானது தான் நிலவரி அப்படின்னா நன்சை நிலமும் புன்சை நிலத்துக்கும் விதிக்கக்கூடிய வரி தான் நிலவரி. அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இது பொருந்தும். அதாவது உங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தாலுகா இருக்குது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. உங்கள் மாவட்டத்தில் உள்ள தாலுகா எத்தனை அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் மாவட்டத்தோட வெப்சைட்டில் போட்டு பார்த்தாலே எத்தனை தாலுகா இருக்குது அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் அதிகம் காணப்படும் மண் வகை இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக செம்மண் இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகம் காணப்படும் மண் வகை. அப்புறம் இந்திய நாட்டின் ஜனாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு. இந்த கேள்வியுமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்புறம் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை, அதாவது சராசரியாக ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 முதல் 1000 வரை பார்த்தீங்கன்னா இருக்கும். அது இது பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேறுபடும். சராசரியாக ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 முதல் 1000 வரை இருக்கும். அப்புறம் நகராட்சி துறை அமைச்சர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நகராட்சி துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்கள். அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி இதுவுமே நிறைய இடத்துல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அது எம் அப்பாவு அவர்கள். இன்றைய வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் இருந்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேள்வியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை எல்லாருக்குமே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் தாலுகாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும்
தாலுகாக்கள் இருக்கும். அந்த தாலுகாவில் உங்கள் தாலுகாவில் ஒரு விசேஷமான ஒரு விஷயங்கள் இருக்கலாம், இல்லை உங்கள் தாலுகாக்குன்னு ஒரு ஃபேமஸான ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான காமனான கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. இன்னும் நிறைய வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அந்த லெவலுக்கு நமக்கு என்ன தெரியுமோ, முக்கியமாக முதலமைச்சராக இருக்கட்டும், குடியரசுத் தலைவர், அப்புறம் வந்து பிரதமர், இந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ், அப்புறம் காமனாக இருக்கக்கூடிய உங்களோட தாலுகா வந்து என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸான ஒரு விஷயம் எது, இந்த மாதிரியான காமனான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்திய நாட்டில் வந்து எந்த வருஷம் லாஸ்ட்டாக எடுத்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.